மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம நேற்றைய வகுப்புல வாழ்வியல் இலக்கியமாகிய திருக்குறளை தெளிவா பார்த்தோம். திருக்குறளுடைய நூல் வெளியீடு, ஆசிரியர் குறிப்பு எல்லாமே தெளிவா பார்த்தோம். அதுல ஒரு 4 அதிகாரங்கள் பார்த்தோம். ஒழுக்கமுடைமை 14வது அதிகாரமாகவும், மெய் உணர்தல் 36வது அதிகாரமாகவும், பெரியாரை துணைக்கோடல் 45வது அதிகாரமாகவும், கொடுங்கோன்மை 56வது அதிகாரமும், கண்ணோட்டம்ன்றது 58வது அதிகாரமாக நம்ம ஒரு 4 அதிகாரங்கள் நேற்று பார்த்தோம். இந்த வகுப்புல மீதமுள்ள 2 அதிகாரங்கள் இருக்கு. அது பார்த்துட்டு நம்மளுக்கு இங்க அணி கொடுத்துருக்காங்க. 2 அணிகள் இருக்கு. அதுல முதல் அணி இப்ப பார்ப்போம். 2வது அணி அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்ப அடுத்தது ஆழ்வினை உடைமை. ஆழ்வினை உடைமைன்ற அதிகாரம். ஆழ்வினை உடைமை. ஆழ்வினை உடைமை அப்படின்னாக்க 62வது அதிகாரத்தில் வந்திருக்கு. அதிகாரம் எத்தனை? அதிகாரம் 62. ஆழ்வினை உடைமை அப்படின்னா என்னன்னாக்க நம்ம முயற்சி செய்வதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆழ்வினைனாக்க நம்ம முயற்சி எடுத்தால் முயற்சி நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதுதான் நமக்கு இந்த குறள்ல கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு ஒரு 5 குறட்பாக்கள் நம்ம திருவள்ளுவர் நம்ம பாடப்பகுதியில கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ அந்த முயற்சிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுதான் நமக்கு இந்த திருக்குறள்ல இருந்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த அதிகாரம் ஆழ்வினை உடைமையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியானது நம்ம முயற்சி எப்படி பலன் கொடுக்கும், எந்த மாதிரி எல்லாம் வெற்றி கொடுக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும். மனப்பாட பகுதி இது. அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். பெருமை முயற்சி தரும். நமக்கு இப்பெல்லாம் என்ன தொடங்கும் குரலே கேட்க மாட்டாங்க. முடியும் குரல் தரும் என முடியும் குரல், தரும் என முடியும் குரலை எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும். அருமை உடைத்தென் அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். மேல 4 சீர்களையும் கீழே 3 சீர்கள், மொத்தம் 7 சீர்களை கொண்டதுதான் நம்ம திருக்குறள். இது மனப்பாட பகுதியாகவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதனுடைய பொருள் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும், அச்செயலை முயற்சியுடன் முடித்து பெருமை தரும். ஒரு செயலை நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கவே கூடாதான். இப்ப நம்ம ஒரு முதல் இயலை முடிச்சிருக்கோம், 2வது இயல் முடிச்சிருக்கோம். முதல் இயல்ல ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் மனப்பாட பகுதி, குருவினா சிறுவினாலாம் படிச்சுட்டே வந்திருக்கோம். இப்ப அந்த நம்ம படிக்க படிக்க படிக்கதான் நமக்கு என்னவாகும், அது மனப்பாடமாகும். அதை எழுதி பார்க்கணும். ஐயோ இது நம்மளால முடியாது, நம்மளால முடியாது அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. அது நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் நம்மளுக்கு திருவினையை தரும். அதனால எது ஒண்ணுமே ஒரு செயலை தொடங்கும் போது நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் நமக்கு பெருமையை கொடுக்கும் அப்படின்றத சொல்றாரு. ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்ற எண்ணமே நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றாரு. அந்த மாதிரி எண்ணம் இருந்தாக்க நம்மளுக்கு முயற்சி தராது, முயற்சியை தராது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க காளாண்மை என்னும் தகைமை கண், தற்காக்கு வேளாண்மை என்னும் செருக்கு. விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்னும் உயர்ந்த நிலையை அடைய முடியும். விடாமுயற்சி செய்யறாங்க பாரு, அந்த உயர்ந்த பண்பு இருக்கிறவங்களாலதான் மத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற பண்பு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், நம்ம விடாமுயற்சியோட நம்ம செய்யற செயல் மற்றவர்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம், உதவி செய்ய முடியும். இப்ப நாங்க நல்ல கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறோம், நாங்க மட்டும் தெரிஞ்சுக்காம மாணவர்களுக்கும் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்குற அந்த பயிற்சி என்னது, நம்ம அவங்கள மேலும் மேலும் வளர்ச்சி அடையறதுக்கு முயற்சி செய்வதற்கு ஒரு தூண்டுதல் ஆகும் அப்படின்றாரு. அடுத்தது முயற்சி திருவினை ஆக்கும், முயலாமை முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். இதுவும் நம்மளுக்கு மனப்பாட பகுதி தான். மனப்பாட பகுதி மட்டும் நான் போர்டுல எழுதி காமிக்கிறேன், மற்றதெல்லாம் அப்படியே பார்த்துக்குங்க. முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி திருவினை ஆக்கும்,
முயற்றின்மை முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் இன்மை புகுத்தி விடும். முயற்சி செய்தால் அந்த முயற்சி நமக்கு வெற்றியை தரும். அப்படி முயலாமல் இருந்தாக்க கண்டிப்பா நம்மளுக்கு அந்த இடத்துல துன்பத்தை தரும், வறுமையை தரும். வறுமை துன்பம் அப்படின்றது ஒண்ணுதான். இன்மை அப்படின்னா துன்பம் வறுமை அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வறுமையை தரும் அல்லது துன்பத்தை தரும். ஒருத்தர் முயற்சி செய்தால் நம்ம செய்யற முயற்சி, இப்ப நல்லா நான் படிச்சு நல்ல மதிப்பெண் வாங்கணும்னா ஆரம்பத்துல இருந்தே நீ என்ன செய்யணும், படிச்சு மதிப்பெண் வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்படி இல்ல நம்ம அடுத்தது படிச்சுக்கலாம், அடுத்த எக்ஸாம் படிச்சலாம்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி தள்ளி போனாக்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிக்க முடியாம போகும். அப்ப நம்மளுக்கு என்ன வரும், துன்பத்தை தரும். அதனால நம்ம முயற்சி செய்வது எதுக்காகனாக்க ஆரம்பத்துல இருந்தே செய்யற முயற்சி நம்மளுக்கு எப்பவும் வெற்றியை தரும். இந்த முயற்சி திருவினையாக்கும் முயலாமை இன்மை புகுத்தி விடும் அப்படின்றதுக்கு நான் ஆமை முயல் கதை நிறைய பேருக்கு தெரியும். அது ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். ஆமையும் முயலையும் ஓட்டப்பந்தயம் வைக்கும் போது என்ன செய்தது, ஆமையானது மெதுவாதான் சென்றது. முயல் என்ன செய்யும், வேகமா போயிடும். வேகமா போய் ஒரு இடத்துல அமர்ந்துட்டு என்ன செய்யும், அது ஆமை தானே பொறுமையா தானே வரும், நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும், அது பாட்டுக்கு திரும்பி போகும்போது அது தூங்கிட்டு இருக்கும் போது ஆமையானது முயலை கடந்து சென்று விடும். அப்ப அதனுடைய தொடர் முயற்சியினால ஆமையானது வெற்றி அடைஞ்சது. இது கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு என்ன செய்தது, முயலை கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சோம்பேறிப்பட்டதுனால அது தோல்வியை அடைந்தது அப்படின்றது நம்ம ஒரு எடுத்துக்காட்டா கொடுக்கலாம். அதனால எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், முயற்சியை கொடுக்கணும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். இதுவும் நமக்கு மனப்பாட பகுதி. முயற்சியின்மை ரெண்டுமே பார்த்துக்குங்க. அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். தரும் என முடியும் குரல். அடுத்து முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். விடும் என முடியும் குரல் அப்படின்னு வந்துரும். நேற்று பார்த்ததுல ஒரு 3 குரட்பாக்கள். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அங்க தறிவுன்னு வரும். நம்ம தறிவு என முடியும் குரல் டைரக்டாலும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா அறிவு என முடியும் குரல் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப அறிவு என முடியும் குரல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்து இன்னொரு மனப்பாடம் நமக்கு பெரியாரை துணைக்கோடல்ல வந்தது. விடல் என முடியும் குரல். பல்லார் பகை கொள்ளினும் பத்தெடுத்த தீமைத்து நல்லார் தொடர்கை விடல் அப்படின்ற விடல் என்ற முடியும் குரல். இன்னொன்று கண்ணோட்டத்துல கண் என முடியும் குரல் கேட்டிருந்தாங்க. இது நீங்க படிச்சீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணிக்கும் நம்ம எழுதலாம். கண் என முடியும் குரல் எடுத்துக்காட்டு ஓமையணியோடைய ஒரு எடுத்துக்காட்டாகவே நம்மளுக்கு அந்த குரல் கொடுத்திருக்காங்க. பண்ணெனாம் பாடற் கேவின்றேல் கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண் என முடியும் குரல். இந்த 5 குரட்பாக்கள் தான் இந்த 3ஆம் இயல்ல இருக்கு நமக்கு. இந்த 5 குரட்பாக்கள். முதல் ஒண்ணு எப்பொருள் எத்தன்மைதானும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுன்னு கேட்டாலும் அதை எழுதலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு முடிஞ்சிருக்கிறது தறிவு. ஒரு முறை தறிவு என முடியும் குரல் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அறிவு தாவா ஆவா கேட்டு கொடுப்பாங்க. அடுத்து விடல். பல்லார் பகை கொள்ளினும் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். அடுத்து கண். கண் என முடியும் குரல். பண்ணெனாம் பாடற் கியைபின்றேல் கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அடுத்து பாத்தீங்கன்னாக்க நம்ம இப்ப படித்த பாடத்துல தரும். அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என முடியும் குரல். முடியும் குரல்ல தான் நம்ம பார்ப்போம். அடுத்து விடும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்ற 5 குரட்பாக்கள் தான் இருக்கு. இந்த 5 குரட்பாவும் மனப்பாடமா படிச்சு முடியும் குரலா உங்க பேரண்ட்ஸ் கையில ஒப்பிச்சுட்டு அவங்கள ஒவ்வொரு குரலையும் மாத்தி மாத்தி கேட்க சொல்லுங்க. தரும் என முடியும் குரல் அப்படின்னு கேட்க சொல்லுங்க. விடல் என முடியும் குரல், கண் என முடியும் குரல், விடும் என முடியும் குரல், அறிவு என முடியும் குரல். இந்த மாதிரி குரலை முடியும் குரலை மாத்தி மாத்தி கேட்க சொல்லி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண உங்களுக்கு தெரியணும். அப்ப பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு 2 மதிப்பெண் இருக்கு. பப்ளிக் எக்ஸாமுக்கு 2 மதிப்பெண். அந்த 2 மதிப்பெண் கட்டாய வினால வரும். நம்ம திருக்குறள் சாய்ஸ்ல கூட விட முடியாது. ஒரு கட்டாய வினா 2 மார்க் கொஸ்டின்ல இந்த திருக்குறள் கட்டாய வினாவா நமக்கு வரும். சரி, அடுத்தது இதுல இன்னும் 2 குரட்பாக்கள் இருக்கு. நம்ம ஆல்ரெடி 3 பார்த்திருக்கோம். 4வது குரட்பா பொறியின்மை யார்க்கும் பழி அன்றறிவரி தாழ்வினை இன்மை பழி.
தாழ்வினை இன்மை பழி. ஐம்புலன்களால் ஏதேனும் குறை இருப்பினும் அது இழிவன்று. நம்ம உடம்புல ஐம்புலன்கள் இருக்கு. அந்த ஐம்புலன்கள் ஏதாவது ஒரு குறை இருக்குன்னாக்க அது குறை கிடையாது. அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகுமா. அரியவற்றை அறிந்து, இப்ப படிப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது, கல்வி வந்து நமக்கு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு நினைச்சு அதை வந்து நம்ம அறியாம இருப்பதுதான் நமக்கு இழிவு. அந்த ஐம்புலன்களால் ஏற்பட்ட அந்த கண், காது, மூக்கு, அடுத்து தொடு உணர்வு, இதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் கூட அந்த குறைபாடு குறை கிடையாது. நம்ம ஒரு கல்வி செல்வத்தை படிக்காம இருந்தாதான் நம்மள இழிவுபடுத்துவாங்க. அதனால கல்வி செல்வமானது மிகவும் முக்கியமானது. அதை முயற்சி எடுத்து நம்ம படிக்கக்கூடிய வயதில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து முக்கியமானது. இதுவரை நீங்க வந்து 1 to 9th வரையும் படிச்சிருப்பீங்க. உங்களுடைய மதிப்பெண் என்ன ஏது அப்படின்ற மாதிரி எல்லாம் யாரும் அவ்வளவு பெருசா கேட்க மாட்டாங்க. உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து 9th வரையும் எதுவும் தெரியாது நமக்கு. இந்த 10th மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரிசல்ட் வரும்போது எல்லாருமே சொந்த பந்தங்கள் போன் பண்ணி அவ்வளவு மார்க்கு, உன்னுடைய நெய்பர்ஸ்ங்க எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு சொந்த பந்தங்கள் இருக்கு அத்தனை பேர் என்ன செய்வாங்க, போன் பண்ணி என்ன மதிப்பெண் 10ஆம் வகுப்புல உன்னுடைய பையன் என்ன மதிப்பெண், உங்களுடைய பொண்ணு என்ன மதிப்பெண் கேட்பாங்க. அப்போ உன்னுடைய முயற்சி வந்து எந்த இடத்துல நீ காட்ட போறன்னா இந்த வருஷம் தான். இது ஒவ்வொரு பாடத்துக்கும் சொல்ற, இருக்கிற 5 சப்ஜெக்ட்லயும் வந்து நீ நல்ல மதிப்பெண் வாங்கணும்னா உன்னுடைய வகுப்பை நல்லா கவனிச்சு அதுல வர்ற சந்தேகங்கள் அந்த ஆசிரியரிடம் கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீ வந்து தெளிவா படிச்சு முயற்சி எடுத்து நீயே முயன்று வெற்றி பெற வேண்டும். நீயே முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும். இதெல்லாம் வந்து நம்ம திருவள்ளுவர் வந்து அறத்தின் வழி வாழணும், பொருள் எப்படி சேர்க்கணும், இன்பம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நேற்றைய வகுப்புல வந்து நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருந்தேன். இப்ப என்ன சொன்னார் திருவள்ளுவர், ஐம்புலன்களால் ஏற்படும் அந்த குறையானது குறை கிடையாது. ஆனா அறிய வேண்டிய செய்திகளை அறிந்து முயற்சி செய்யாமல் இருந்தால்தான் அது இழிவானது. அப்ப கல்வி செல்வமானது நம்ம தெரிஞ்சுக்க கூடியது அப்படின்றத அங்க சொல்லியிருக்கிறார் நமக்கு. அடுத்து, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது நற்றுபவர் சோர்வில்லாத முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையும் தோற்கடித்து வெற்றி அடைவர். நம்ம வந்து சோர்வில்லாமல் முயற்சி செய்யணும். சோர்ந்தே போகக்கூடாதான். ஐயோ நான் தமிழ் படிச்சுட்டேன், தமிழ் படிச்சதுக்கு அப்புறம் ஆங்கிலம் படிக்கணுமா, அடுத்து மேக்ஸ் போட்டு பார்க்கணுமா, சயின்ஸ் படிக்கணுமா, சோசியல் படிக்கணும், 5 சப்ஜெக்ட் தான், இதை வந்து நம்ம இவ்வளவு படிக்கணுமே அப்படின்ற மாதிரி சோர்வில்லாமல் நம்ம செய்யணுமா. அந்த மாதிரி சோர்வில்லாமல் நீ வந்து செய்தேன்னா உன்னுடைய எல்லா தேர்விலையும் வந்து நல்ல வெற்றியை அடையலாம். அதனால உனக்கு எந்த முன்வினை துன்பமும் வராது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம சோர்வில்லாமல் ஒரு செயலை செய்ய வேண்டும். ஒரு எக்ஸாம் வந்துருது, எக்ஸாம் நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறோம், சோர்வில்லாமல் நல்லா படிக்கணும். ஆக்டிவா படிச்சு பாருங்க, முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா நீங்க முயற்சி செய்தால் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்றத திருவள்ளுவர் நமக்கு ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்திலிருந்து 62வது அதிகாரம், இது உள்வினாவா கேட்டுருவாங்க. 62வது அதிகாரம் அப்படின்றது என்னன்றதும் கேட்கலாம், ஆழ்வினை உடைமைன்றது அதிகார எண் அப்படின்றதையும் நமக்கு கேட்டலாம். அதனால வந்து என்ன செய்யலாம், நீங்க இத வந்து தெளிவா பார்த்துக்குங்க. ஆழ்வினை உடைமையில 2 திருக்குறள் மனப்பாட பகுதியா இருக்க. நேற்றைய வகுப்பில் பார்த்ததுல வந்து ஒரு 3 குறட்பாக்கள் இருக்கு. இந்த குறட்பாக்களை ஒரு முறைக்கு 4 முறை சொல்லி பாருங்க, 2 முறைக்கு 3 முறை எழுதி பாருங்க, பெற்றோரிடம் ஒப்பிச்சு பாருங்க, உங்க சிஸ்டர் பிரதர்ஸ் இருந்தா அவங்க கையில ஒப்பிச்சிருங்க. ஒப்பிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னாக்கா 2 மதிப்பெண் உங்க கையில அப்படியே பத்திரமா சேமிச்சு வச்சிருங்க. உங்களுடைய முயற்சிக்கு பலன் எங்க இருக்கும், பப்ளிக் எக்ஸாம்ல இருக்கும். இந்த 5 முடியும் குறள் இங்க நம்ம படிச்சிடும். அடுத்து இன்னொரு இயல்ல ஒரு 5 முடியும் குறள் வரும். மொத்தம் நீங்க 10 குறள் படிச்சு வச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த 10 குறளும் முடியும் ஒரு வார்த்தையை கொடுத்தாக்கா அதை நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் உங்க கையில இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நன்றியில் செல்வம் அடுத்த அதிகாரம். இதோட நம்மளுக்கு இந்த இயலுடைய திருக்குறள் முடியுது. நன்றியில் செல்வம். நான் இப்ப போர்டுல சொல்றதெல்லாம் வறுமை துன்பம் அப்படின்றதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்றத அங்க கொடுத்துருக்கேன். இன்மை அப்படின்னா வறுமை துன்பம், இதெல்லாம் வந்து நீ ஒரு 1 வேர்ட் மார்க்கா எடுத்து வச்சுக்கோங்க. நேத்து பேணி அப்படின்னா பாதுகாப்பு,
இன்மை அப்படின்னா துன்பம், வறுமை என பொருள் தருது. அதெல்லாம் வந்து நீங்க உள்வினாலே எங்கேயாவது வருதுன்னாக்கா நீங்க எடுத்து எழுதலாம். அடுத்து நன்றியில் செல்வம். நன்றியில் செல்வம். அதிகாரம் 101. ஈஸியா வச்சுக்கலாம். 101 அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியா கொஞ்சம் மனப்பாடம் ஆகுது. நன்றியில் செல்வம் அப்படின்ற அதிகாரம் 101வது அதிகாரம். இந்த அதிகாரத்துல இருந்து 2 குறட்பாக்கள் தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பார்ப்போம். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லா கடுக்கிய கோடி உண்டாயின் இல். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லா கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்களை பெற்றிருப்பினும் அதனால் பயன் என்ன? ஒருத்தர் வந்து நிறைய பணம் சேமிச்சு வச்சுன்னு இருக்கிறாரு. அந்த பணத்தினால வந்து பிறருக்கு உதவி செய்யணும்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மற்றவங்களுக்கும் உதவி செய்யாம அந்த பணத்தினால அவரும் நல்ல உணவு அருந்தாம, நல்ல உடை அணியாம, நல்ல ஒரு நிம்மதியா இல்லாம அதை சேர்த்து சேர்த்து வச்சு பார்த்திருந்தாக்க அது இருந்தும் அவருக்கு பயன் கிடையாது. அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்கள் பெற்றிருந்தாலும் அதனால் அவருக்கு ஒரு பயனும் இல்லை. அவர் வச்சுன்னு இருக்கிற பணத்தை உதவி செய்யணும், தானும் நல்லா அனுபவிக்கணும். இதை ரெண்டையும் செய்யாம அவர் சேர்த்து வச்சார்னா அதனால அவருக்கு ஒரு பயனும் இல்லை. கொடுக்கிற தன்மையும் இல்லை, தானும் அனுபவிக்கக்கூடிய தன்மை இல்லாதவருக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்றத சொல்றாரு. அடுத்து பாருங்க. நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. மரம் பழுத்தற்று. நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்றாங்க. இது மனப்பாட குரல் கிடையாது நமக்கு. ஆனா இது ஓமை அணிக்கு கேட்டிருக்காங்க. இந்த ஓமை அணியில நேத்தே என்னன்றத நான் சொன்னேன். போல, போன்ற, போல் அப்படின்றது வந்தாக்க வெளிப்படையாக ஓமை அணி அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல போல போன்ற ஏதாவது இருக்கா? ஆனா இத நமக்கு ஓமை அணின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல என்ன நமக்கு ஓம உருபா வரும்? கடைசியா வருது பாரு, நச்சு மரம் பழுத்தற்று. அந்த தற்று அப்படின்றதும் நமக்கு ஓம உருவு. தற்றுன்றது ஓம உருவு. ஓம உருவு இங்க வெளிப்படையாக வந்திருக்கு. வெளிப்படையாக ஓம உருவு வந்ததால் இது என்னது ஓம அணிக்கு எடுத்துக்காட்டு. எப்படி போல, போல, போன்ற, போலும் அப்படின்றதெல்லாம் ஓம உருவோ. அதே போல தற்று, அற்று, தற்று அப்படின்னு வந்தாலும் ஓம உறுப்பு. அப்ப இங்க ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்துள்ளதால் இது ஓமை அணிக்கு எடுத்துக்காட்டா நமக்கு கொடுத்திருக்காங்க. நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வமானது ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும். இந்த முன்னாடி குரல்ல என்ன சொன்னாரு? ஒருத்தர் நிறைய பொருள் வச்சிருக்கிறாரு, செல்வம் வச்சுருக்கிறாரு, அது மற்றவங்களுக்கும் கொடுக்காம உதவி செய்யாம தானும் அனுபவிக்காமல் இருந்தாக்க அதனால ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே அதேதான் வருது பொருள் நமக்கு. அதுக்குதான் சொல்ற 10 குறட்பாக்கள் படிச்சீங்கன்னா அந்த குறளுடைய பொருள் எல்லாம் ஒரே மாதிரியான பொருளை தான் நமக்கு தரும். அந்த அதிகாரத்தில் உள்ள நன்றியில் செல்வம் அப்படின்னு 10 குறட்பாக்களையும் எடுத்துக்கிட்டீங்களா, அந்த 10 குறட்பாவும் ஒரே மாதிரியான பொருளை தான் நமக்கு கொடுக்கும். இங்கே அந்த இதை சொல்றாரு. பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வமானது நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும். நடுவூர்ல இருக்கிற நச்சு மரம் போன்றது, அது வந்து ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு மரம் போன்றது அப்படின்றத இங்க சொல்றாரு. 2 குறட்பாக்கள் தான் நமக்கு இங்க கொடுத்திருக்கிறாரு. ஓகே, இந்த 5 குறட்பாக்கள், இதுல இருந்து 5 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. 5 அதிகாரத்துல இருந்து ஒரு அதிகாரத்துல 2 குறட்பாக்கள் மனப்பாடமாகவும் மற்ற 3 அதிகாரத்துல இருந்து 3 குறட்பாக்கள் கொடுத்திருக்காங்க. அது முடியும் குறளா எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். இத வீட்டுல நீங்க ஹோம்ஒர்க்கா எழுதி என்ன செய்யுங்க, நாளைக்கு வகுப்புல வந்து நீங்க இத வந்து எனக்கு அந்த வகுப்புல இந்த மனப்பாட பகுதியெல்லாம் எழுதி ஹோம்ஒர்க்கா போட்டு விடுறீங்க. சரி, அடுத்து இதுலயும் நம்ம வந்து ஒரு ஓமை அணி பார்த்தோம். நேத்து பார்த்த வகுப்புலயே நான் அணி ஒண்ணு எடுத்துறேன். ஒரு அணி ஒண்ணு பார்க்க போறோம்.
என்ன அணி பார்க்கலாம்? ஓமை அணி. 2 அணி இருக்கு. இன்னைக்கு ஓமை அணி பார்க்கலாம். நாளைக்கு எடுத்துக்காட்டு ஓமை அணியை பார்த்துடலாம். ஓமை அணி ஹெட்டிங் கொடுத்துட்றோம். ஓமை அணிக்கு ஹெட்டிங் கொடுக்குறோம். ஓமை அணிக்கு அணி விளக்கம் ஃபர்ஸ்ட் தரணும். ஓமை அணி அணி விளக்கம். அணி விளக்கம் இதெல்லாம் நோட்ல நீ அந்த திருக்குறள் 5 மனப்பாடம் எழுதி முடிச்ச உடனே ஓமை அணி நீ கண்டிப்பா எழுதி மனப்பாடம் பண்ணிருக்கணும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். நமக்கு 3 மதிப்பெண். எப்படி திருக்குறள் மனப்பாடத்துக்கு 2 மதிப்பெண்ணோ அது போல உங்களுக்கு 3 மதிப்பெண் வினால ஓமை அணியோ எடுத்துக்காட்டு ஓமை அணியோ ஏதோ ஒண்ணு நமக்கு வந்துவிடும். சரி, இதை நான் அப்படியே ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். இல்ல நீங்க புக்கு வச்சிருந்தாக்க பேஜ் நம்பர் 69, புத்தக எண் பேஜ் நம்பர் 69ல இருக்க இதை ரீட் பண்றேன், அப்படியே பாத்துக்குங்க. இல்ல அணி விளக்கம் மட்டும் நம்ம பார்க்கலாமா? ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது உவமை அணி ஆகும். உவமை அணி ஆகும். இதில் உவமை, உவமேயம் இடம்பெறும். உவமை, உவமேயம் இடம்பெறும். உவம உருபு வெளிப்படையாக வரும். உவம உருபு வெளிப்படையாக வரும். இப்ப நமக்கு அணி ஓமை அணிக்கும் எடுத்துக்காட்டு ஓமைக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இதுல ஓம உறுப்பு வெளிப்படையாக வரும். ஓம உறுப்பு வெளிப்படையாக வரும் ஓமை அணில. எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு கேட்டீங்கன்னா அந்த ஓம உறுப்பு குரல்ல மறைந்து வரும். நம்ம பொருள் எழுதும் போது வெளிப்படையாக வரும். இங்க குரல்லே நமக்கு என்ன வந்துடும்? வெளிப்படையாக வந்துடும். கவனிங் மறுபடியும், ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமை அணி ஆகும். இதில் ஓமை, ஓமேயம், ஓம உருபு ஆகியவை இடம்பெறும். ஓம உருபு வெளிப்படையாக வரும். ஓமை, ஓமேயம், ஓம உருபு இடம்பெறும். ஆனா என்னது? ஓம உருபு வெளிப்படையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வெளிப்படையாக வருவதுதான் ஓமை அணி. இப்ப வெளிப்படையா வருதான்னு பார்த்தலாம் நம்மளுக்கு திருக்குறள்ல. எடுத்துக்காட்டு குறள் ஃபர்ஸ்ட் நம்ம நேத்து படிச்சோம். இத வேலோடு நின்றான், வேலோடு நின்றான். எடுத்துக்காட்டு இங்க எழுத போறோம். முதல் அணி விளக்கம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இரண்டாவது எடுத்துக்காட்டு இருக்கணும். எடுத்துக்காட்டு குறள் எழுத போறோம். எடுத்துக்காட்டுக்கு என்ன எழுத போறோம்? குறள். என்ன குறள் கொடுத்திருக்காங்க நமக்கு? வேலோடு நின்றான், வேலோடு நின்றான், இடு வென்றது போலும், இடு வென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு, கோலோடு நின்றான் இரவு. இவ்வளவுதான் திருக்குறள். இதுக்கு என்ன நம்ம பார்த்தோம்? ஆட்சி அதிகாரம் செய்யறவர் தன் மக்களிடம் வரி விதிப்பதானது அவங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் அவர் மக்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சு அவரு அரசன் செயல்பட வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னாக்க மத்தவங்க சொல்றதை கேட்டு வரியை அதிகமாக அவங்க கையில வாங்கும் போது அவன் வேலை கொண்டு, அதாவது வழிப்பறி செய்வது போல அப்படின்றத நேற்று வகுப்புல நம்ம இதை பார்த்தோம். இந்த இடத்துல ஏன் இந்த குறள் நமக்கு உவமை அணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க என்ன போலும் அப்படின்றது வெளிப்படையாக வந்துடுச்சு.
ஆல்ரெடி சொன்னா போன்ற, போல, போலும், அற்று, தற்று இதெல்லாம் வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது ஓமை அணிக்கு எடுத்துக்காட்டு. இந்த போலும் அப்படின்ற குறள், இந்த குறள்ல வந்து போலும் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு. அப்ப ஓம உறுப்பு வெளிப்படையாக அங்க வந்ததுனால நமக்கு அது ஓமை அணிக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன செய்யணும், இதுக்கு நீ குறள் விளக்கம் எழுதிக்கணும். அடுத்தது மூன்றாவதாக இரண்டாவது எடுத்துக்காட்டு குறள் எழுதிட்டோம். முதல் பாயிண்ட் அணி விளக்கம். அணி ஓமை அணி மேல ஹெட்டிங் இருக்கணும், அணி விளக்கம் இருக்கணும், எடுத்துக்காட்டு குறள் இருக்கணும். அடுத்து குறள் விளக்கம். குறள் விளக்கம் எத்தனாவது குறள் இது நமக்கு கொடுத்திருக்காங்க புக் பேக் சைட்ல? புக்ல வந்து நமக்கு பேஜ் நம்பர் 67ல வந்து கொடுங்கோன்மையில 9வது குறளா கொடுத்திருக்காங்க. அதனுடைய பொருளை எடுத்து எழுதணும். ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதத்தை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்தோம். அந்த குறள் விளக்கத்தை இந்த இடத்துல எழுதணும். அடுத்து வந்து அணி பொருத்தம். அணி பொருத்தம் பாத்தீங்கன்னாக்க தனித்தனியா நம்ம எடுத்து எழுதிடுறோம். 4th one இங்க வந்து குறள் விளக்கம் வந்து நமக்கு புத்தகத்துல இருக்கிறது, அதை நல்லா படிச்சிடுறீங்க. இந்த திருக்குறள் படிச்ச உடனே அதனுடைய பொருளும் படிச்சிருக்கிறோம். அடுத்து 4வது டாபிக் அணி பொருத்தம் செய்யறோம். அணி பொருத்தம் எழுதணும். இந்த 4 டாபிக்கும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். இந்த அணி பொருத்தத்துல எழுதுறது என்னன்னா, இங்க குறள் எழுதி வச்சிருப்பீங்கல்ல, குறள்ல இருக்கிறத நம்ம பிரிச்சு எழுதணும். அவ்வளவுதான். அதுல ஓமை எது, உவமேயம் எது, உவம உருபு எது அப்படின்றத பிரிச்சு எழுத போறோம். ஃபர்ஸ்ட் உவமை எது. உவமை என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. அங்க வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்பவன். வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்பவன். யாரு செய்பவன்? அரசன். இது உவமை. உவமேயம் என்ன கொடுத்திருக்காங்களா? செங்கோல் தாங்கி அதிகாரத்தில் வரி விதிக்கும் மன்னன். செங்கோல் தாங்கி வரி விதிக்கும் மன்னன். செங்கோல் உவமேயம். என்னது இது? உவமேயம். உவமேயம். செங்கோல் தாங்கி அதிகாரத்தால் வரி விதிக்கும் மன்னன். வரி விதிக்கும் அரசன், மன்னன், இதனால சொல்லலாம். ஓகேவா? இப்போ அணி பொருத்தம். பொருள்ல என்ன பார்த்தோம்? நம்ம ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமை அணி ஆகும் பார்த்தோம். இதில் உவமை வந்தாச்சு, உவமேயம் வந்தாச்சு, உவம உருபு வெளிப்படையாக வரும். உவம உருபு வெளிப்படையாக குறள்ல வந்திருக்கா? வந்திருக்கு. உவம உருபு என்னன்னாக்க போலும் அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக வந்து இவ்வணிக்கு பொருத்தமாயிற்று. எந்த அணிக்கு? ஓமை அணிக்கு பொருத்தமாயிற்று. பொருத்தமா அமைஞ்சிருச்சா? அவங்க கேட்டுக்கிற ஓமை அணி விளக்கத்துல கேட்டிருக்க அத்தனை செய்தியும் நம்ம குறள்ல இருக்கு. அந்த குறளுடைய விளக்கம் இங்க எழுதுறோம். குறள் விளக்கம் எழுதின உடனே அணி பொருத்தம் எழுதுறோம். அணி பொருத்தத்துல என்ன கொடுக்கணும்? நம்ம அணி விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அணி பொருத்தத்துல இருக்கான்னு பார்த்தணும். ஓமை இருக்கு, உவமேயம் இருக்கு, உவம உருபு வந்து நமக்கு வெளிப்படையாக வந்திருக்கு. உவம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு போலும் அப்படின்றது. இந்த மாணவர்களே புரிஞ்சுதா? ஓமை அணி 2 நாளா நம்மளுக்கு இயல் 3ல இருக்கிற வாழ்வியல் இலக்கியம் ஆகிய திருக்குறள் தான் நமக்கு போயிட்டு இருக்கு. இந்த 2 வகுப்புலயும் நான் சொன்னது அத்தனையும் வந்து நல்லா கேட்டிருந்தீங்கன்னாக்க இதுல இருந்து 1 வேர்டு கொஸ்டினும் சரி, அந்த கொஸ்டின் ஆன்சரு, அணி, மனப்பாட பகுதி இதெல்லாம் நீங்க நோட்ல அழகா காப்பி பண்ணிடணும். காப்பி பண்ணி கிளாஸ்க்கு வரும்போது எனக்கு அனுப்பலாம். அப்படி நான் முடிச்சிருக்கேன் மிஸ் அப்படின்னா நீங்க போட்டோ எடுத்து என்ன செய்யலாம், எனக்கு
லைவா வந்து குரூப்ல வந்து நாங்க கிளாஸ் அனுப்பின பின்னாடி நீங்க அனுப்பிவிடுங்க. நன்றி மாணவ செல்வங்களே. முயற்சி எடுப்போம். முயற்சி எடுத்து இந்த வருடத்தை வெற்றியை நாம கொண்டாடுவோம். முயற்சி எடுப்போம். முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம மனசுல வச்சு முயற்சி செய்வோம். ஓகேம்மா, நன்றி.